ஹாய் டிஎன்எஸ் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ போலீஸ் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த டைமில் என்னாச்சுன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் என்ன அப்படின்னா 7வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 13வது கொஸ்டின், 31வது கொஸ்டின், 52வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதில் 6, 13, 31 இந்த கேள்விகளுக்கு வந்து எல்லாத்தையுமே கிரேஸ் மார்க் வரணும்னு, 7வது கொஸ்டினுக்கு வந்து அந்த கேஸ் போட்ட 2 பேத்துக்கு மட்டும் மார்க் கொடுக்கணும்னு, 52வது கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிசல்ட்டு வந்து இவங்களுக்கு திரும்ப ரீரிசல்ட் விட்டு திரும்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்தி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வர்றதாக இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருப்பாங்க, அதனால் அந்தளவுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது. ஸோ நம்ம ரேஷியோ 1:3 அந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா? எத்தனை ரேஷியோ எடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அந்தளவுக்கு டைம் எடுத்துக்காது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ குயிக்காக முடிச்சிருவாங்க. ஏப்ரலில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ரிசல்ட்டு அண்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ட்ரைனிங் அனுப்ப முடியுமோ அதை பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஓகேவா? ஏப்ரலுக்கு முன்னாடி விட்டுருவாங்க. மார்ச்சுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கும் ரிசல்ட் வந்து 10 நாள், தமிழ் கேள்விகள் ஏன் அது கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 10 நாளில் அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கிற மாதிரியும் ரிசல்ட் வந்து இப்போ வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.